அனைவருக்கும் வணக்கம். முதலாம் ஆண்டு 2ஆம் பருவம் பொதுத்தமிழ் பாடப்பிரிவில் சிற்றிலக்கியம் என்பது பாடத்தலைப்பாக அமைந்துள்ளது. சிற்றிலக்கியம்னா என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தண்டி அலங்காரத்தில் காப்பியம் என்னும் சொல் காணப்படுது. இந்த சொல் பிற்காலத்தில் பிரபந்தம் என்று அழைக்கப்பட்டிருக்கு. பிரபந்தம் அப்படிங்கிறது ஒரு வடமொழி சொல். அதாவது அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா கட்டப்பட்டது என்பது அதோட பொருள். அது வடமொழி சொல்லுக்கு இணையா நம்மளோட தமிழ் சொல்ல உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அறிஞர்களால் கொண்டு வரப்பட்டது தான் என்ன அப்படின்னா சிற்றிலக்கியம். தமிழ் இலக்கியங்கள் பேரிலக்கியம் சிற்றிலக்கியம் என இரு வகைப்படும். அதாவது அதில் பாடக்கூடிய பாட்டுடை தலைவன், அந்த தலைவனுடைய அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4 உறுதி பொருள்ல ஏதாவது ஒன்றை பற்றி பாடக்கூடியதுதான் என்ன அப்படின்னா சிற்றிலக்கியம். தொல்காப்பியர் சிற்றிலக்கியங்கள்லாம் இதுதான், இதோட வகை தான் இது அப்படின்னு அவர் அதற்கான விளக்கத்தை எதுவும் கொடுக்கல. ஆனால் சிற்றிலக்கியங்களோட வகைகள், அதாவது அதோட வகைகள்னா பல்லை பற்றி, மடலை பற்றி, உலா, இதை மாதிரி வகைகள் எல்லாம் தொல்காப்பியர் என்னென்ன அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. ஆனால் சிற்றிலக்கியம் தான் இது, இந்த சிற்றிலக்கியத்துக்குரிய வகைகள் இதுதான் அப்படிங்கிற ஒரு நூற்பாக நமக்கு கொடுக்கல. அதே மாதிரி இந்த சிற்றிலக்கியம் அப்படிங்கிறது இடைக்காலத்தோட பிற்பகுதியில் தான் அதிக அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சிற்றிலக்கியங்களோட கருப்பொருளும் யாப்பு அமைப்பும், அதாவது அதோட கருப்பொருள் இப்படி தான் இருக்கணும், அதோட யாப்பு அமைப்பு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த வரையறையும் இல்லை. இப்போ ஒரு காலத்தில் அவர் புலவர் அவரோட கால சூழலுக்கு ஏற்ப ஒரு மன்னனையோ இல்லை ஒரு தெய்வத்தையோ எதையோ பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னா அடுத்த கால சூழலில் அடுத்த புலவர் எழுதுறாங்க அப்படின்னா அவரை பார்த்து அதே மாதிரி தான் இந்த நோக்கத்தில் தான் எழுதணும், இந்த அடிப்படையில் தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த வரையறையுமே இல்லாமல் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் என்ன அப்படின்னா சிற்றிலக்கியங்கள். இதே மாதிரி சிற்றிலக்கியங்களோட பரப்பை பார்த்தோம்னா அதிக அளவில் இருக்குது. இதுக்கான கட்டமைப்பு இவ்வளவுதான், இது இந்த அமைப்புல தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு வரையறையுமே இல்லாத ஒரு நூல் சிற்றிலக்கியம். தமிழ்ல சிற்றிலக்கியங்கள் வகை 96 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாட்டியல் நூல்கள் அதோட வகைகளை ஒவ்வொரு வகையா சொல்லுது. ஒவ்வொரு பாட்டியல் நூலும் ஒவ்வொரு வகையில விளக்கம் கொடுக்கு. ஃபர்ஸ்ட் பன்னீர் பாட்டியல். பன்னீர் பாட்டியல்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நூல் 64 சிற்றிலக்கிய வகைகள் அப்படின்னு சொல்லுது. நவநீத பாட்டியல், இந்த நூல் சிற்றிலக்கியங்களோட வகை 45. வெண்பா பாட்டியலில் 55, சிதம்பர பாட்டியலில் 59, இலக்கண விளக்கம்ல 64, தொன்னூல் விளக்கம்ல 96, பிரபந்த திரட்டில் 106 என ஒவ்வொரு பாட்டியல் நூல்களும் ஒவ்வொரு விளக்கத்தை தருது. 200க்கு மேற்பட்ட சிற்றிலக்கிய வகைகள் இருக்கிறதுக்கான சான்றுகளும் இருக்கிறதா அறிய முடியுது. அதுபோக சிற்றிலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் வளர்ச்சி அடையிறதுக்கு அதிக அளவுல காரணம் அப்படின்னா சிற்றிலக்கியங்கள் தான். இந்தியா முழுவதுமே இஸ்லாமியரோட படையெடுப்பு வருது. இதால நம்ம நாட்டோட பண்பாடு கலைகள் எல்லாம் அதிக அளவுல மாற்றங்கள் ஏற்படுது. நம்ம நாட்டையே ஆண்டுட்டு வந்த விஜயநகர பேரரசு மன்னனும் சிவாஜியர் மராத்திய பேரரசு மன்னர்களும் இந்த இஸ்லாமியர் படையெடுப்புக்கு ஒரு முடக்கத்தை ஏற்படுத்துறாங்க. நாயக்கர் மன்னர்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா நம்மளோட மொழி, பண்பாடு, கலை இதெல்லாம் வளர்க்குறதுல அவங்க அதிக ஆர்வத்தை செலுத்தியிருக்காங்க. அவங்களோட தமிழ் மக்களோட பழைய பண்பாடு, மொழி இதை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிக அளவில் கோயிலை உண்டாக்கியிருக்காங்க. நம்ம தமிழகத்திலேயே நாயக்கர் மன்னர் காலத்தில் தான் அதிக அளவில் கோயில்கள் உருவாக்கப்படுது. காரணங்கள்லாம் மன்னர்கள் மன்னன் இப்போ மன்னர் நினச்ச உடனே ஒரு பாட்டோ ஒரு கவிதையோ இந்த மாதிரி எழுதணும், எழுதுகிற கவிஞருக்கு உடனே பரிசு, இது காரணம். இப்போ ஒரு புலவர் தன்னோட புலமையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நூலை எழுதுறது 2வது காரணம். 3வது அந்த காலத்தில் கோயில் இல்லாத ஊரே இல்லை. கோயிலை பற்றி தல புராணம், அந்த தல புராணங்களும் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றா இருக்குது. தல புராணங்கள், அது போக அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை பற்றி எழுதுறது, இந்த மாதிரி எழுதுனா உடனே பரிசு. இப்படி 3 வகையில் எழுதப்படுற பாடல்கள் சிற்றிலக்கியங்களுக்கு வளர்ச்சி அதிகம். இதெல்லாம் இந்த மாதிரி பாடல்கள்லாம் சிற்றிலக்கிய வகை வளர்ச்சிக்கு அதிகமாக இருந்திருக்கு. இப்படி தான் சிற்றிலக்கியங்களும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு.
அப்படிங்கிறத காண முடியுது.